10 அடி ஆழமுள்ள கடலில் விழுந்த மீனவர்கள் தத்தளித்தனர். படகு கவிழ்ந்த போது அதன் முனைப்பகுதி தலையில் தாக்கியதால் மீனவர் சக்திவேல் மயக்க நிலையில் கடல் நீரில் மிதந்தபடி உயிரிழந்தார். காற்றின் வேகம் குறைந்தவுடன் கவிழ்ந்த படகை சரி செய்து அவரின் உடல் கரைக்கு கொண்டு வரப்பட்டது. போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நானும் விழுந்துட்டேன். நடுபோட்டில் இருந்தாலும் கீழே விழுந்தான். போட்டு வந்து அது மேலேயே கவுந்துச்சு. மேலே கவுந்து அந்த பத்தாறு வந்து மேலே பொறுத்துருச்சு. போட்டில் முதுகில் பொறுத்து அப்படியே மூச்சு நாசினம் எல்லாம் ஆகிட்டேன். அங்கேயே நாங்கள் எப்படியோ நாங்கள் வந்து சரி பொழைக்க ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் எதனா காப்பாற்றலான்னு இட்டுன்னு போனால் அவர் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பயங்கரவாத கைதிகளை சந்திக்க அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் உறவினர்கள் சிறை வாசலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து முன்னணி பிரமுகர்கள் கொலை வழக்கு, கோவை அத்வானி வெடிகுண்டு வழக்கு என பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன் உள்ளிட்ட பயங்கரவாத கைதிகள் உயர் பாதுகாப்பு பிரிவில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் புழல் சிறைக்கு வந்திருந்தனர். அங்கு சிறைத்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் சிறை வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயங்கர தீவிரவாதி அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க 3 பேர் போய் அடிச்சிருக்காங்க. அடித்து இவங்க போய் வெட்டில் கிடக்குறாங்க. அவன் என்ன தவறு பண்ணான்னு ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பார்த்துக்கிருக்கான்ல, அவன் தண்டனை கொடுப்பான்ல. ஆண்டவனுக்கு அவனுக்கு உள்ளது அதை விட்டுட்டு உள்ளே போய் நுழைஞ்சு எத்தனை பேர் அடித்து அவனை தீப்படுத்திருக்காங்கன்னு தெரியல சார். என் பிள்ளை நான் உயிரோடு அடிக்கிற அளவுக்கு இவங்க எப்படி அவரை விட்டு கொடுப்பாங்களா? லட்சக்கணக்கான போலீஸ் இருக்காங்க. அவன் நிலைமை என்ன ஆகும்? இது வந்து முதல்வர் பார்வைக்கு தான் கொண்டு போகணும். முதல்வர் வந்து சொல்லிட்டாரு, இஸ்லாமியர்களை விடுதலை பண்ண வேணாம். இஸ்லாமியர்களுக்கு வந்து உயிரோடு இருந்தா போதும், இந்த சித்திரவதை வேணாம், ஒண்ணு தண்டனையை கொடுங்க. விசாரணை கைதின்னு இழுத்துட்டாங்க. இதுல அடிச்சு ஏதாவது ஒன்று ஆகி போச்சு. இப்ப இவங்க வந்த இடத்துல இவங்களுக்கே ஒன்று ஆகி போச்சுன்னா இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குமா? இந்திய தேசிய கட்சி சார்பாக வந்து சிறைத்துறை ஏடிஜிபி கிட்ட சந்திச்சு சொல்லும்போது கூட நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னா, இன்ன வரையிலும் பக்ருதீனுக்கு கூட மனு கூட அனுமதிக்காம இருக்காங்க. அப்போ இப்போ வந்து இந்த சிறையில் இவர் எப்போ ஏடிஜிபியா வந்தாரோ சிறைத்துறைக்கு, அன்னிலிருந்து இது போன்ற கொடூரங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.